அனைவருக்கும் வணக்கம். உண்மையில சொல்றேன், நான் பேச போற இந்த தலைப்பை பற்றி நான் அதிகம் பேச விரும்புறதில்லை. அதாவது எங்களோட தமிழற்ற சமூகத்தில் எங்களுக்குள்ள பிரதான பிரச்சனையா நான் என்னோட சிறு வயதிலேருந்து இந்த வரைக்கும் பார்க்கறது அந்த ஒற்றுமையின்மை. இது எல்லா இனங்கள்ல இருந்தாலும் எங்கள்கிட்ட கொஞ்சம் கூடவே இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம். காரணம், இப்போ உதாரணம் நான் சொல்றேன். ஒரு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறார். அதுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையோ அல்லது அதில் உள்ள நல்ல விடயங்களை எடுத்து பேசினால் உடனே அந்த பேசுபவரை அர்ஜுனாவின் சொம்பு என்று அழைப்பது. இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார் சீமான் அவர்கள். அவர் சார்ந்த விடயங்களை பேசினால் நீங்கள் அவருக்கு திரள் நிதி கொடுக்கிறீர்கள் என்று கூறுவது. இன்னொரு பக்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நீங்கள் விளக்கு பிடிக்கிறீர்களா என்று கேட்பது. இன்னொரு கூட்டத்தை பார்த்து கேட்பது, நீங்கள் என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வாள்கள், விரல்கள், கைகள், காதுகள் என்று பேசுவது. இப்படி நாங்கள் காலங்காலமா பேசி என்னத்தை சாதிச்சோம் என்றதுதான் இந்த கேள்வி. என்ற அன்புக்குரிய தாயக உறவுகள், நீங்கள் எந்த தேசத்துல வாழ்ந்தாலும் நான் அந்த மண்ணில் வாக்களிக்கிறேன். உங்களை மாதிரியே அந்த மண்ணில் எனக்கும் அன்பும் பாசமும் இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான ஒரு பூரண முழுமையான நிம்மதியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லோரை போலவும் எனக்கும் உண்டு. இந்த பிரச்சனை கேள்வி இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு அல்லது எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இப்படி ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்கள் அல்லது அரசியல் தலைமைகள், அதிகாரம் மிக்கவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கு பின்னால சிறு சிறு கூட்டங்களா போய் நாங்கள் எங்க வந்து நிக்கிறோம்ன்றதை தயவு செய்து ஒரு கணம் யோசிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க. இது சார்ந்த முழுமையான வீடியோ இந்த சேனல்ல நாளைக்கு வர இருக்கிறது. எனக்கு இந்த தலைப்பு பேச விருப்பம் இல்லை. இருப்பினும் நேர்கள் விருப்பம் கருதி யாரெல்லாம் உண்மையான சொம்புகள், யாரெல்லாம் விளக்கு பிடிக்கிறவை, யாரெல்லாம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பின்னால் நிற்கணும், யாரெல்லாம் தமிழரசு கட்சியின் அரசியல் பேசினோம், அவைக்கு எடுபடியாக இருக்கணும், இப்படி இது பற்றி விவரமா நாங்கள் நாளைக்கு பேசுவோம். இந்த காணொலியில ஒரு போட்டி சார்ந்த விடயம் இருக்கிறது. இதுல வெற்றியாளர் இருவருக்கு எனது சொந்த பணத்தில இருந்து ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு 10,000 ரூபா. இது அவைக்கு உள்ள இந்த அரசியல் விழிப்புணர்வை அவைகளுக்குள்ள ஏற்படுத்தணும் என்றதும், நான் இன்னும் நிறைய மக்களை இந்த தளத்தினூடா சந்திக்கணும் என்ற கருத்துக்களையும் பகிரணும் என்ற ஆசையில மட்டும்தான் இதை செய்கிறேன். உங்களோட அன்பையும் ஆதரவையும் தாங்கோ, இனிவரும் காணொலிகளையும் பாருங்கோ. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் யாருடைய ஆதரவாளராகவும் இருங்கள். அர்ஜுனா ராமநாதனை நான் புகழ்ந்தால் அல்லது அவர் செய்யும் விடயங்களை பாராட்டினால் உடனே எனது சேனலுக்கு கீழே வந்து ஆதரவா போடுறவர்களுக்கு ஆதரவாகவோ, அல்லது நான் அர்ஜுன ராமநாதனையோ அல்லது வேறு எவரையோ ஒரு நியாயமான நாகரிகமான விமர்சனத்தை வைக்கும் பொழுதும் எதிர்ப்பவர்களுக்கு ஆதரவாகவோ ஒரு காலமும் இல்லாமல் நடுநிலையான என்னுடைய கருத்துக்களை ஒரு சாமானியனாக நான் பதிவிட்டு கொண்டே இருப்பேன். எனக்கும் அந்த மண்ணில் உரிமை உள்ளது. நாங்கள் ஒருவரை எங்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக அவரை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து அவருக்கு எதிராக அல்லது விமர்சனம் வைப்பவரை கடுமையாக ஒரு அறிவறுக்கக்கூடிய விதத்தில் விமர்சிப்பதோ, அல்லது ஒருவரை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர் மீதான அபாண்டங்களை சுமத்துவதோ இது இந்த தளத்தில் இருக்காது. தமிழர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒற்று புள்ளிக்கு கீழ் வந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சுயநல காரணங்களுக்காகவாவது வந்து சேருங்கள். இல்லை என்றால் ஒரு கொஞ்ச காலம் போக தமிழர்கள், தமிழ் கூட்டம் என்ற ஒரு இனம் இலங்கை தீவில், இந்த லங்காபுரி தீவில், தாயகத்தில், ஈழத்தில் வாழ்ந்ததாக வரலாற்றில் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் ஒரு அடிமை கூட்டங்களாக நாம் வாழ்கிறோம் என்ற வரலாறு என்றும் தொடர்கதையாக இருக்கும். இந்த போட்டிக்கான விதிமுறைகளை மிக எளிய முறையில தான் வச்சிருக்கிறேன். குறிப்பாக இந்த யூடியூப் தளத்தினூடாக இந்த போட்டி செய்யறதால சில விஷயத்தை நான் சொல்லணும் சட்ட ரீதியா. யூடியூப்ல வீடியோ பதிவேற்றம் செய்கிறார்கள், அவைக்கு இது இயல்பா தெரியும். சாதாரணமா ஏனோ தானோ ஒரு வீடியோ போட்டுட்டு போக இயலாது. நிறைய விடயங்களை கருத்தில் கொள்ளணும். குறிப்பாக ஒரு போட்டி என்று அறிவிச்சு அதில் ஏதாவது ₹1, ₹2, ₹10 ஒரு காசு சார்ந்த ஒரு பரிசு இருக்கேக்க அந்த விதிமுறைகளையும் சொல்லணும். அதாவது இந்த போட்டி முற்றிலும் இலவசமான ஒரு போட்டி. யாரும் பங்கு பெற்றலாம்.
குறிப்பாக ஒரே ஒரு விடயம் ஒன்று, எங்களுடைய தாய்நாட்டில் வடக்கு கிழக்கில் வாழுகிறவர்கள் மட்டும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அங்க உள்ள மக்களுக்கான அந்த அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வர ஒரு சமூக நோக்கத்துல தான் இந்த போட்டியை வச்சு இப்படியே கட்டம் கட்டமா போகணும்னு சொல்லி தான் நான் விரும்புறேன். 2 காரணங்கள். ஒன்று வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். 2வது என்னுடைய வீடியோவோட நிறைய பேரை போய் சென்றடையணும். அப்ப இந்த கருத்துக்களை நிறைய பேரோட பகிர்ந்து கொள்ளலாம். வடக்கு கிழக்குல இருந்து பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த போட்டியில பங்கு பெறலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயங்களும் கிடையாது. மற்றது இந்த சட்ட ரீதியா இன்னொரு விடயத்தையும் சொல்லணும். 2 வெற்றியாளர்களுக்கு இந்த முறை தலா 10,000 பரிசாக அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த வழங்குற தொகை வந்து நான் வசிக்கிற இந்த நாட்டுல என்னுடைய உழைப்பு மூலமாக பெற்று, அதாவது வரி கட்டியதற்கு பிறகு பெற்ற நிதியில் தனிப்பட்ட எனது தேவைக்காக நான் தாய்நாட்டுல உள்ள இந்த வங்கி கணக்கில் அனுப்பின தொகையில இருந்து தான் நான் கொடுக்குறேன். இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏனென்றா இது யூடியூப் தளத்தினூடாக இந்த போட்டி நடத்துறதால பங்கு பெற்றுக் கொள்ளுங்கோ. அதே மாதிரி இந்த நோக்கம் அடுத்தடுத்த கட்டங்கள்லையும் தொகையில உயர்த்தி செய்து ஒரு அடுத்த தேர்தலுக்கு முன்னாக எங்களோட மக்கள் இன்னும் விழிப்புணர்வோட செயற்படுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. தமிழர் பிரதேசங்களில் ஒன்று கவனிக்கிறேன் நான். குறிப்பாக எங்களோட அம்மாக்கிட்ட வயசுல உள்ளவ, நான் எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இந்த அரசியல் தெளிவு கொஞ்சம் குறைவு அல்லது விருப்பம் காட்டுறதில்ல. நிறைய பேருக்கு தங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது, பிரதேச சபை தலைவர்கள் யாருன்னு தெரியாது, அதாவது ஆளுநர் யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு காரணம் அவ பெருசா அதுல ஈடுபாடு காட்டுறையில அதுல உள்ள ஆபத்து வந்து நாங்கள் மற்றவர் சொல்ற விடயங்களை காதுல வாங்கி தேர்தல்ல வாக்களிச்சு போட்டு வந்துருவோம். அப்ப அதை சரி செய்யணும்னு சொன்னா மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வேணும். குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? இப்ப வடக்கு கிழக்கையோ அல்லது இலங்கை தேர்தல் அமைப்பு எடுத்தால் மிக எளிமையானது என்னன்னு சொன்னா, இந்த மாவட்டத்துக்கு இத்தனை பேர்ன்னு சொல்லி தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப எங்களுக்கு ஓரளவு ஞாபகம் வச்சுக்கொண்டா அந்த மாவட்டங்கள்ல நல்லது கெட்டது நடக்க வந்து நாங்கள் அவதானிச்சு கொள்ளலாம். அல்லது விடயங்கள் பிழையாக போகும்பொழுது நாங்கள் அவைகளை சந்திச்சு எங்களோட முறைப்பாடுகளை சொல்லி தீர்வு கண்டு கொள்ளலாம். இன்னொரு விடயத்துல அது உதவும் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் பதவி வகித்த அந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக ஒன்றும் செய்யல, மக்களோட வந்து நிக்கையில, மக்கள்கிட்ட குறைகளை கேட்கல என்று சொல்லி ஒரு கோபமோ சீற்றமோ இருந்தால், அடுத்த முறை தேர்தல் வரைக்க குறிப்பா அதே நபர் திரும்ப வருகிறாருன்னா எங்களுக்கு தெரியும் அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு. இந்த எங்களுக்கு இப்ப அங்க நீங்கள் அநேகமான ஆட்களை பாருங்க. யாருக்கு போடுறோம் அவ்வளவா பெருசா இது என்ன பண்ணும். சரி யாரோ ஒரு தமிழாள் நிற்கிறார் போட்டு விடுவோம்னு சொல்லி. அப்ப இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சது மிக அவசியம். இந்த திரையில இந்த சேனலுக்குரிய தொடர்புகளுக்கான கையடக்க தொலைபேசி இந்த இலக்கம் காண்பிக்கப்படும். இமெயில் அட்ரஸ் மின்னஞ்சல் முகவரியும் இருக்கும். நீங்கள் 2ல ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோட பதிலை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ குறிப்பாக இந்த போட்டிக்கான அறிவித்தல் வீடியோ ஒரு 1000 பார்வையாளர்களை எட்டினவுடன் அதில் சரியான பதிலை எழுதின உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் சரியான பதிலை தந்திருந்தா அந்த 10லேருந்து நான் இந்த அடுத்த வீடியோவில் அவை பேர்களை அறிவிப்பேன். நீங்கள் மறுபடியும் இந்த சேனலை தொடர்பு கொண்டு உங்களோட விவரங்களை தந்தால் அந்த தொகை உங்கள் வங்கி கணக்குகளில் இடப்படும். இந்த வீடியோவை நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டதுக்கு பிறகு பார்ப்பேன். எத்தனை வயசுக்குரியவை பார்க்கணும், எந்தெந்த நாட்டில் பார்க்கணும் என்று பார்க்க 13லேருந்து 15 வயதுக்குரியவையும் 11 வீதமான ஆட்கள் இந்த சேனலை இந்த தளத்தை பார்க்குறீங்க. அதால் குறைஞ்சபட்சம் 16 வயதுக்கு மேற்பட்ட வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை சிறியவர்கள் பங்கு பெற்றினால் நீங்கள் வெற்றியை அறிவித்த உடனே அந்த பரிசை வாங்குறதுக்கு உங்களோட அம்மா அப்பா அக்கா அண்ணா யாராவது மூத்தவையை கொண்டு ஒரு 18 வயசு தாண்டினவையை கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். எனக்கு ஒரு தனிப்பட்ட பெரிய கனவும் விருப்பமும் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு போட்டியை நடத்தி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற போட்டியில் குறைஞ்சபட்சம் இலங்கை ரூபாவில் 2000 ரூபாவை அந்த போட்டிக்கான பரிசு தொகையை கூட்டி வந்து கொடுக்கணும். ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு நல்ல தொகை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் அது ஒரு மாற்றத்தை நோக்கி யாராவது ஏழ்மையில் அல்ல தேவையோடு இருக்கிறவைக்கு வந்து கல்வி சார்ந்து தொழில் தொடங்குறது சார்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் என்று விரும்புகிறேன். அதை ஒரு போட்டி என்ற பேரில் வரைக்க அவைக்கு ஒரு செய்தியையும் கடத்தின மாதிரி இருக்கும். எனக்கும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விடயங்களை செய்த மாதிரியும் இருக்கும். கேள்வி இவ்வளவுதான். வட மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் மாவட்டமாக 2ஆக பிரிச்சிருக்கணும். யாழ் தேர்தல் மாவட்டம், வன்னி தேர்தல் மாவட்டம். இதில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள், அதோடு இவர்கள் எந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வென்றிருக்கிறார்கள். 2 மாவட்டம் தான். ஒன்று வன்னி தேர்தல் மாவட்டம், இல்லைன்னு சொன்னால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். இதை அவை என்ற பேர் இந்த மாவட்டம் நீங்கள்
கிழக்கு மாகாணத்திலேருந்து இந்த வீடியோ பார்க்குற ஆளா இருந்தால், கிழக்கு மாகாணத்தில உங்களுக்கு தெரியும் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 தேர்தல் மாவட்டத்தில உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட பேர். எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அப்ப இந்த தகவல்கள் வந்து எல்லாரையும் போய் சேரும். குறிப்பாக சொல்றேன், இந்த தமிழர்களுக்கு என்று சொல்லி நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல. அப்ப மிக எளிமையாக அவர்களை தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது இந்த இப்போ உள்ள தொழில்நுட்ப வசதிகள்ல பதில்கள தேடி கண்டுபிடிக்கிறது மிக இலகு. நீங்கள் பதில்கள தெரிஞ்சு கொண்டதும் உடனடியாக எனது மின்னஞ்சல் அல்லது இந்த சேனலுக்குரிய அந்த WhatsApp நம்பர் ஊடாக உங்களோட பதில தெரியப்படுத்துங்க.